யோபையா எவ்வளவு நாள் அப்படி காத்திருந்தாரு எனக்கு தெரியல. எவ்வளவு நாள் அந்த ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தாருங்கிறது எனக்கு தெரியல. எவ்வளவு நாள் அந்த சிநேகிதர்கள் வந்து அவரை காயப்படுத்தினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் யோபு காத்திருந்தார். யோபு காத்திருந்தார். இரட்டத்தனையா சௌந்தரியம் உள்ள பிள்ளைகளை கொடுத்தார். இரட்டிப்பாய் ஆண்டவர் அவ்வளவு அழகாக கொடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகு இழந்து போனதை கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஐஸ்வர்யத்தின் தேவன் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, இழந்து போனதை திருப்பி கொடுக்கும் பொழுது அவ்வளவு அழகா இருக்கும். இழந்து போனச்சேன்னு சொல்லி கொஞ்ச நாள் கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தோமே, அதெல்லாம் நமக்கு அது குப்பையா தெரியும். ஆனா அதுக்கு பிறகு நமக்கு தருவார் பாருங்களேன் ஆசீர்வாதம். அது நமக்கு நித்தியமா இருக்கும். பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்து நம்மளை நடத்துவார். நமக்கு நம்மளிடத்தில் நான் தான் எப்பவுமே நான் சொல்லுவேன், இந்த பூமிக்குரிய காரியங்களிலே நாம் ஈடுபடாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ ஆண்டவர்கிட்ட இரட்டிப்பாய் கேட்போம். தாங்க ஏசப்பா, தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய ராஜ்யத்தை